Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. இப்போ நம்ம சொல்றதே ஒருத்தன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். நம்ம சொல்றது அவன் மண்டையில ஏறவே மாட்டேங்குது. இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? முட்டாள்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு இப்போ பலதரப்பட்ட வார்த்தை. அது என்னது அப்படின்னு பார்க்கறது தான் இன்றைய பதிவு. டால்ட், டிஓஎல்டி, டால்ட்னு சொல்லலாம். இப்போ இந்த டால்ட்னா என்னன்னா பொம்மை மாதிரி இருக்கிறவன், டால்லேருந்து வந்தது. டோல்டு அப்படின்னு ஓல்டு ஃபேஷன் இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு எப்போ சொல்றது, 1000 வருஷம் அப்படி சொல்லலாம். 1200 1100 அந்த மாதிரி தருணங்கள்ல ஓல்டு இங்கிலீஷு இல்லைன்னா மிடில் இங்கிலீஷு இந்த மாதிரி அதை சொல்லலாம். டால்லேருந்து வந்தது அது டால்ட் அப்படின்னு சொல்றோம். டிஓஎல்டி, டால்ட் அப்படின்னா டல் ஹெட்னு அர்த்தம், முட்டா பையன்னு அர்த்தம். பிளாக் ஹெட் நல்லாவே அர்த்தம் புரியுது. அந்த மண்டையில் ஏதோ ஒரு அடப்பு இருக்கு. ஸோ நம்ம சொல்றது அவனுக்கு ஏறாது அந்த மாதிரி. அப்புறம் டல் லார்டு அப்படின்னு சொல்றான். அதுவும் ரொம்ப ஸ்லோவா, மந்தகம் அப்படின்னு சொல்றோம்ல, அது திக் ஸ்கல். அந்த ஸ்கல் எப்படி இருக்கு? மைல்டா இருந்தா நம்ம சொல்றது ஏறும், திக்கா இருக்கு அதனால அடர்த்தி கூட இருக்கு அதனால ஏற மாட்டேங்குது சொல்றது. நம்ஸ்கல் உணர்ச்சியே இல்லாதது. சிம்பிள்டன் பாமரன்னு சொல்லுவோம்ல, ஒன்றும் தெரியாதவன்பா, சிம்பிளா இருக்கக்கூடியவன், அதுதான் சிம்பிள்டன். இது எல்லாமே the person who is slow witted, stupid, lacks intelligence. இதை நீங்க உங்க வாழ்க்கையில பல பேரை சந்திச்சிருக்கலாம். இதுக்குள்ள இருக்கிற மாதிரி அவர்கள் இருக்கலாம். ஸோ டல் ஹெட் அப்படிங்கிறதுக்கு இத்தனை வார்த்தைகளை நாம சொல்லலாம்.